வைக்க பண்ண மாட்டாரு. அவங்க கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. யார்கிட்ட போய் கேட்கறாங்க? கல்யாணம் வேணும், கல்யாணம் பண்ண முடிக்கணுங்க, புக்கு கொண்டு வாங்க, ரெஜிஸ்டர் புக் கொண்டு யார்கிட்ட கேட்கறாங்க? நம்மள தான் கேட்கறாங்க. நம்மளால போய் பிடிச்சி வைக்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து யார் செஞ்சு வைக்கணும்? நம்மளால தீர்த்து வைக்கணும். நம்ம தான் தீர்த்து வைக்கணும். இதுல சில நிர்வாகிகள் தலாக் விஷயத்துக்குள்ள நாங்க உள்ள வர மாட்டாங்க. நிக்காஹ் தான் முடிச்சு வைப்போம், தலாக்குலாம் நம்ம முன் வர மாட்டாங்க. அல்லாஹ் சில கல்யாணத்தை வந்து தலாக்களை முடிக்கிறது தான் ஹைர்னு வச்சிருக்கோம். ஒரு வீடு இருந்தா என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கணும், எக்ஸிட் ஒன்று இருக்கணும். அவசர நேரத்துக்கு எக்ஸிட் தேவைப்படுது இல்ல. என்ன செய்யறாங்க? ஒரு வீட்டுல திடீர்னு தீ பத்திருச்சு, எக்ஸிட் வேணும்ல. ஒரு கல்யாணம் நல்லா இருக்குன்னு முடிச்சோம், ஆனா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க. சண்டை வருது, அதுல குடும்பத்துல சண்டை வருது, பிரச்சனை வருது. ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும், நிம்மதி இல்லாம. இந்த ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்ட் விட்டு வெளியே போறதுதான் நல்லது, சேர்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. தலாக் என்பது சில நேரத்தில் அருள், சில நேரத்தில் ஆபத்து, பல நேரத்தில் அது நிக்மத், ஆனா சில நேரத்தில் அது அருள். யாருக்கு? யார் வந்து இல்வாழ்க்கையில் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ முடியாதோ, கீரி மாமா யார் இருப்பாங்களோ, யாருனால குடும்ப அமைதி கெட்டு போதோ, அப்படிப்பட்ட தம்பதிகள் தயவுசெய்து பிரிஞ்சு போறது அவங்களுக்கு நேமத்து. அது யார் பொறுப்பு? அது நம்ம பொறுப்பு தான். அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு இனிப்பினுடைய ருசி எப்ப தெரியும்? இனிப்பா சாப்பிட்டே தெரியுமா? இனிப்பா சாப்பிடணும், அல்வா சாப்பிடலாம், அடுத்து டீ இனிப்பா குடிக்கணும், ருசி தெரியுமா? தெரியாது. மாற்று ருசி தான் தெரியும். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா காலத்தை உள்ள தள்ள வேண்டியது. எதிர் சுவை வரும்போதுதான் ஏற்கனவே உள்ளதனுடைய அடிப்படை சுவை என்பது ஒழுங்கா தெரியணும். அதே மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையில வந்து சில நேரங்களில் முன்பின் இருக்கும். சமாதானப்படுத்த வைக்கிறது நாம் முயற்சி பண்ணுவோம். சமாதானம் பண்ணியும் அந்த பிள்ளைங்க ஒன்றும் வெளியில அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சில நேரத்துல மருந்து தேவைப்படும். அந்த மருந்து தான் தலாக். மருந்து கசக்காதா? கசக்கும்ல, அந்த மருந்து தான் தலாக். ஆனா சில ஜமாத் நிர்வாகிகளுக்கு புரியறதே இல்லை. நாங்க சேர்த்து வைக்கிறாங்க வருவோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், பிரிச்சு வைக்கலாம் வரமாட்டாங்க. ஏன் மருந்து கொடுக்க வரமாட்டோம்? நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, பூசி குத்துறதுக்கு எடுத்து போக மாட்டோம் பிள்ளைங்கள. அந்த மாதிரி தானே அதை பார்க்கணும். ஆனா அந்த புரிதல் இல்லாம சில ஜமாத் நிர்வாகிகள் இருக்கிறது. நான் குறை சொல்லதான் நினைச்சக்கூடாது, அப்படியும் இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த ஜமாத் வந்து நம்ம கையை விட்டு போயிடும். தேவையில்லாம நாம என்ன செய்யணும்னா அவங்களை கொண்டு போய் ஒரு பெரிய கடல்ல கொண்டு போய் அழுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் சொல்லல, இப்போ இருக்கிற வழக்கை விசாரிச்சு முடிக்கவே 300 வருஷம் தேவைப்படுகிற ஒரு இடத்துல இன்னொரு வழக்கை நம்ம தெரியுமா? அப்ப எனவே தயவு செய்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம அந்த பிள்ளைகளே சமாளிக்கிற அளவுக்கு நாம அவங்களை ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு புரிந்துணர்வை தர வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு தானே இந்த கிளாஸ். சொல்ல போனா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் யாரோ சொன்னாரு எவரோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, தாபீகள் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இமாம்கள் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. உலகத்துல அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபாக்களும் தாபீகளும் இறைநேசர்களும் வழிமார்களும் சொல்லாத தகவலை எவனும் இல்லை. சொல்ல போனா பிற சமய மக்கள் இருக்காங்க, அவங்க கவுன்சிலிங் நடத்துறாங்க பாருங்க. அதுல அவங்க எடுத்தாளக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கு, இங்கிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கு. ஆனா அதுக்கு வந்து வெளியில முலாம் என்ன பூசிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு மாற்று மத முலாம் பூசிக்கிறோம், நிகழ்ச்சி நூல்தான் இருக்கும். ஆனா அதை என்ன செய்யறதுன்னா யாரோ ஒரு சாமியார் சொன்ன மாதிரி இதை சொல்லிடுறோம். நம்மகிட்ட இல்லாத தகவலா? எனவே இந்த மாதிரியான விஷயங்களை நாம நடத்தித்தான் தீரும். அது நமக்கான பொறுப்பும் கூட, நமக்கான பொறுப்பு கூட. நான் ஏற்கனவே மோனாட்ட சொல்லியிருக்கிறேன். சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தலாக் ரேட்டு, அங்க உள்ள மக்கள்கிட்ட விவாகரத்தினுடைய விழுக்காடு அதிகமாகி கொண்டே போயிருக்கிறது அந்த அரசு கவலைப்பட்டுச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அங்க உள்ள எல்லா மதத்தினர்களுக்கும் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க. ஏன் இவ்வளவு விவாகரத்து விழுக்காடு அதிகமாகிட்டே போகுது, அதை குறைக்கலாம். அதுக்கு என்ன பண்றது? என்ன சொன்னாங்க நான் கவர்மெண்ட், நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி முதல்ல எஜுகேட் பண்ணுங்க. அங்க உள்ள எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பிரிமேட்டர் கவுன்சில் கையில் எடுத்தாங்க. நான் முஸ்லிம்களும் கையில் எடுத்தாங்க. எந்த அளவுக்கு அங்க
எஃபெக்டிவா கொண்டு போனாங்கன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல போய் அட்டெண்ட் பண்ணணும். யாரு? மாப்பிள்ளை பொண்ணு அட்டெண்ட் பண்ணணும், அவங்க பேரண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவங்க ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் கொண்டு வந்து ஜமாத்தால கொடுத்தாதான் இந்த 2 பேரும் கல்யாணம் சொல்லும். என்ஓசி சொல்ல பாருங்க. ஒரு இன்னொரு ஊர்ல பொண்ணு, இன்னொரு ஊர் மாப்பிள்ளைனா அந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும்? என்ஓசி வாங்கி போகணும்ல. அதுக்கு இணையான ஒரு சர்டிபிகேட்டாக என்ன செஞ்சாங்க? கவுன்சிலிங் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிபிகேட் வச்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவாகரத்துடைய விழுக்காடு குறைய ஆரம்பிச்சு. 14% இருந்தது 12 ஆச்சு, 11 ஆச்சு, இப்படி குறைஞ்சிட்டு வரதாக அங்குள்ள புள்ளிவிவரங்கள் சொல்லுங்க. தயவு செய்து இங்கேயும் அந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் இருக்கின்றன. சென்னை மாதிரியான இடங்கள்ல அங்குள்ள ஹைகோர்ட்டுகளுக்கு, அங்குள்ள குடும்ப நீதிமன்றங்களுக்கு போயிருக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு யாருக்காவது இருந்தா தெரியும். இன்னைக்கு அந்த நீதிமன்றங்களுடைய நெடிய படிகள்ல நம்ம குறுக்கா போட்ட பொம்பளைகளை ஏறி இறங்கி ஒரு காலத்துல பார்க்க முடியாது. நம்ம மக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு தெரியாது. ஆனா போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஊர் இன்னைக்கு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஊர் இன்னைக்கு முஸ்லீம் ஊர் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு தெரியாது, கோர்ட்னா என்னன்னு தெரியாது. அப்படி வாழ்ந்த ஒரு சமூகம் தான் இன்னைக்கு அந்த கோர்ட் படிகளில் ஏறி பார்த்தீங்கன்னா கருப்பு குறுக்காவை போட்டு முஸ்லீம்கள் போறதை வரதை பார்த்தா கண்ணீர் வடிக்கணும். என் சமுதாயம் எப்படி ஆய்வு போச்சுன்னு சொன்னா கண்ணீர் வடிக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. தயவு செய்து இதை சரிப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாரு? யாருதான் போய் மணி கட்டுறது? யாருடைய பேச்சுக்கு, யாருடைய சொல்லுக்கு வலிமை இருக்குதோ, யாருடைய பேருக்கு செல்வாக்கு இருக்குதோ அவங்க தான் செஞ்சாகணும். யாருடைய பேருக்கு செல்வாக்கு இருக்குது சமூகத்துல? ஆலிம்களுக்கு இருக்குது. ஆலிம்களை பணியாளர்களாக வைத்திருக்கக்கூடிய ஜமாத்துக்கு இருக்குது. அவங்களுடைய சொல்லுக்கு இருக்கக்கூடிய வலிமையை படுவது யாருக்கு கிடையாது. உமராக்களும் உலமாக்களும் 2 பேரும் இணைஞ்ச அவங்களுக்கு தான் இந்த சமூகத்துல மரியாதை. அவங்க சொன்னா கேட்கறதுக்கு இந்த சமூகம் தயாரா. ஆனா அவங்க கொஞ்சம் நேரத்தை குர்பான் பண்ண வேண்டிய தேவை. அதை பண்ணா கண்டிப்பா என்ன செஞ்ச இந்த மாதிரியான கிளாஸ் கண்டிப்பா நான் சொல்றேன். நோன்பு நாளைக்கு பிறகு ஊர்ல எத்தனை கல்யாணம் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்னையில ஃபுல்லா, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ஃபுல்லா சனி ஞாயிறுல மண்டபம் கிடைக்கிறதே கிடையாது. நீங்க வேணா போய் உதாரணத்துக்கு ஒரு புதுக்கோட்டையில போய் நான் ஒரு டேட் சொல்றேன். இந்த டேட்ல ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டேட்டை கொடுத்து ஒரு மண்டபத்தை புக் பண்ணிருக்கோம். போன வருஷமே புக் பண்ணிருக்கோம். அப்ப எல்லா மண்டபங்கள்லயும் கல்யாணம் புக் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. வருஷம் ஃபுல்லா கல்யாணம் நடந்துட்டு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவையோ அல்லது ஒரு 5 தடவையோ 6 தடவையோ ஒரு இடத்தை பிடிச்சு தேர்ந்தெடுத்து திருமணம் யாரெல்லாம் முடிக்க இருக்கிறீங்களோ ஒரு 3 மாசத்துக்குள்ள, 4 மாசத்துக்குள்ள, ஒரு 6 மாசத்துக்குள்ள யாரெல்லாம் முடிக்க இருக்கு எல்லாரும் வாங்க. நிச்சயிக்கப்பட்ட அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க வாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக கொடுக்கும் போது கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுவளர்ச்சியும் பார்க்க தயவு செய்து நாம் முதல்ல அந்த கவலை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்ப நாம தான் வைத்தியத்துல் அக்கபாவை முதல்ல மதினாவுக்கு வந்தாங்க 12 பேர். அந்த 12 பேர் நாம தான். இப்ப நாம இருக்கிற 20 பேர் தான் 12 பேர் மாதிரி. முதல்ல இதனுடைய முக்கியத்துவத்தை நாம தான் புரிஞ்சுக்கணும். அதனால இப்படிப்பட்ட தேவைகள் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கறத முதல்ல நாம உணரணும். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 1 hour எடுத்துக்கலாம். போனா ஒரு 12 வரைக்கும் எடுத்துக்கலாம். 12 முடியும். 12 இன்ஷா அல்லாஹ் ஒரு 12 வரைக்கும் நான் ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்றேன். நான் முழுசா நடத்த முடியாது. இந்த கோர்ஸை முழுமையா ஒரு நாள்ல நடத்தினோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு நபருக்கு 1.5 மணி நேரம் கொடுக்கணும். அப்படி ஒரு 8 பேர் நடத்தணும். ஒரு நாள்ல நடத்தினோம்னா 1.5 மணி நேரம் ஒருத்தருக்கு. அந்த 1.5 மணி நேரத்தை 2 தடவை எடுத்துக்குவாரு. 40 நிமிஷம் எடுத்துக்குவாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள்ல நடத்தணும்னா 8 பேராவது குறைஞ்சபட்சம். அல்லது 2 நாள்ல நடத்தணும்னா 4 பேர் ஆக்கிக்கலாம். என்ன செய்யலாம்? 8 மணி நேரத்தை 4 மணி நேரம் மாத்திக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்படி இல்லாட்டி 2 பேரை வச்சு நடத்தலாம். அப்ப என்னன்னா 4 நாள் கூடும். ஒரு வாரம் நடத்த வேண்டியது. ஆக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம கிளாஸ் இருக்க வேண்டியது. ஒரே நாள் நடத்துறதா 8 பேர் கவனம். புரிஞ்சுங்களா? ஏன்னா அதாவது திருமணத்திற்கு முந்தைய நிலை,
திருமணத்தின் போது செய்யப்பட வேண்டிய செயல்கள், திருமணத்திற்கு பிறகு உள்ள விஷயங்கள், இப்படி 3 இது. திருமணத்திற்கு முந்தைய வரும்போது திருமணம் என்றால் என்ன, திருமணம் ஏன் முடிக்கப்படுகிறது, மாப்பிள்ளை பொண்ணை எப்படி தேடுறது, எப்படி தேர்ந்தெடுக்கிறது, காதல் திருமணத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, அடுத்து திருமணம் முடிக்கும் போது மகர் வரதட்சணை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி ஒரு திருமணத்துல வந்து ஒரு பெண்ணை பெற்றவருடைய ரோல் என்ன, மாப்பிள்ளை பொண்ணு சம்மதம் கேட்க வேண்டியது, பொண்ணு பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு சம்மதம் கேட்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய திருமணத்துக்கு முன்னு இருக்கு. அதுமாதிரி திருமணத்தின் போது அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது மாப்பிள்ளையுடைய பொண்ணு மாப்பிள்ளையுடைய தந்தை அவங்களுடைய பொறுப்பு, அதே போல ஈஜாபு கபூல், சாட்சிகள், திருமணத்தை வந்து எவ்வளவு தூரம் எளிமையாக நடத்துவது, திருமண விருந்து வலிமாவை பத்தி என்ன தகவல் இருக்குது. அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கணவன் மனைவி உறவுகள், கணவனின் கடமைகள், மனைவியின் கடமைகள், உரிமைகள், அதே மாதிரி இல்லற வாழ்க்கைன்னு சில கவுன்சிலிங் தேவைப்படும். அதே மாதிரி கணவன் மனைவியினுடைய வேறுபாடுகள், ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்கிறாங்க, உடலியல் வேறுபாடுகள், அது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பிள்ளைங்க. அதற்கு பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறது, குடும்ப பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்றது, சண்டை பிரச்சனைகள் வந்து எப்படி சமாளிக்கிறது, பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்துல பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் தலையிடலாம். நான் நினைக்கிறீங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமண பிரச்சனைகள்ல, பிள்ளைகளுடைய திருமண பிரச்சனைகள்ல பெற்றோர்களால நிறைய என்ன செய்யுது சிக்கல் வரும். பெற்றோர்களால நிறைய சிக்கல் வரும். அப்படி நிறைய கேசுகள் நம்ம என்ன கையாளர்கள் பெற்றோர்கள் தேவையில்லாத தலையீடு. பொண்ணை பெற்றவங்க பாப்பா மாமியார் இருக்காங்க, பொண்ணை பெற்றவங்க பையன் போய் தேவையில்லாம எடுக்கிறாங்க, அதிகப்படியான உரிமை எடுத்துக்கிறாங்க. எப்படி ஒரு காலத்துல வந்து மாப்பிள்ளை பெற்றவங்க வந்து பெண் அதிகமா உரிமை எடுப்பாங்களோ, இப்ப அப்படியே தலைகீழ மாறி போச்சு. பெண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை அதிகமான உரிமை எடுத்துக்கிறாங்க. அதை அவன் வந்து தேவையில்லாத தலைகீழ் நினைக்கிறான், பிரச்சனை நினைக்கிறான். அதனால என்ன செய்யறதுன்னு சொன்னா குடும்பங்கள்ல நிறைய சிக்கல் வரும். அப்ப எவ்வளவு தூரம் தலையிடலாம் ஒரு மார்க்க ரீதியா ஒரு இருக்குல்ல, பிள்ளைகளுடைய கல்யாணத்துல இல்லற வாழ்க்கையில பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் தலையிடலாம், அதுக்கான முன்மாதிரி சொல்லாட்ட என்ன இருக்கு. சரி, அப்படியே பிரச்சனை வந்துருச்சு, தலாக்கு போகணும்னா என்ன சரி, இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க தலாக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே நேரத்துல உள்ளதைக்கு போடுவோம், தடை செஞ்சு சட்டம் வந்துருச்சு, இந்தியாவில் உள்ள சட்டம் வந்துருச்சு. முத்தலாக்குன்னு சொன்னாங்கன்னா உள்ளதைக்கு போடும் சொல்ல முடியாது. அப்ப அப்படின்னா தலாக்கு வந்து எப்படி என்ன செய்யும் விடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்ணி அதற்கு பிறகு நம்ம அந்த உறவுக்குள்ள அந்த இணைப்புக்குள்ள நம்ம அனுப்பணும்னு சொன்னா முடிஞ்ச அளவு அவங்கள பேலன்ஸ் பண்ணணும். எதுவுமே தெரியாம இருக்கும்போது தான் தத்தளிப்பாங்க. சில நேரங்களில் அவங்க வந்து தலைவிடும் அது சிக்கல் வைக்கும். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் இந்த ஒரு முற்கால் மணி நேரத்துல முடிஞ்ச கோர்ஸா மட்டும் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், அதாவது ஒரு மாடல் கிளாஸா இதை வச்சிருக்கேன், அசல் கிளாஸா வச்சுக்காதீங்க. இந்த கிளாஸ் நடந்தா எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லுவோம். சரி, திருமணம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், ஒரு 3 பதில் வந்துச்சு. திருமணம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு மார்க்க ரீதியாக என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரபியில வந்து நிக்காஹ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அல்லது சிவாஜி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். திருமணம் முடிகிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையில திருமணம் என்பது எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா 2 நிக்காஹ்ங்கிற வார்த்தை 2 பயன்படுத்தணும். ஒண்ணு, பெண்ணை பெற்றவர் தன்னுடைய பிள்ளையை நான் உங்களுக்கு மனமுடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் நிக்காஹ். அவர் முடித்து தருவதாகவும் இவர் முடித்துக் கொள்வதாகவும் சொல்லக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்களா, இந்த பேச்சுவார்த்தை அதான் ஈஜாப் கபூல்னு சொல்லுவோம் அரபியில. முன்மொழிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் இந்த 2ம் சேர்ந்து தான் நிக்காஹ் அப்படின்னு அரபியில சொல்லுவோம். அப்துன்னு சொல்லுவோம். நிக்காஹுக்கு அப்துன்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா தாம்பத்திய உறவை ஹலாலாக்கி தரக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒப்பந்தம் நடந்துச்சுன்னு சொன்னாலே அந்த ஆண் பெண் என்ன செஞ்சுருவாங்கன்னு சொன்னா யாரை உறவே அதுக்கு பிறகு என்ன ஒரு குடும்பத்தினுடைய வட்டத்துக்குள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு
வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்கிறோம். அந்த வகையில ஒருத்தர் மற்றவர்கள் என்ன செய்யலாம், இன்பம் அனுபவித்துக் கொள்வதற்கு அந்த உடன்படிக்கை அனுமதியை கொடுக்கும். அப்படிப்பட்ட லைசன்ஸ் தரக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் திருமணம். இதான் மார்க்கத்தினுடைய பார்வையில திருமணம். சரி, இந்த திருமணத்தை ஏன் நாம முடிக்கிறோம் அப்படின்னா நிறைய தனிமனித காரணங்கள் இருக்கு, சமூக காரணங்கள் இருக்கு. எதற்காக திருமணம்? முதல்ல தனிமனித காரணங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீன பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் அவனுக்கு கல்யாணம் தேவை. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஒரு பையன் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணாக ஒழுக்கத்தோடு இருக்க முடியும். அதற்கு பிறகு ஒழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வளையம் தேவைப்படுகிறது. அந்த வளையம் தான் திருமணம். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சியை கொடுத்திருக்கிறார். பசி தாகம் போல அந்த பாலியல் உணர்வும் என்பது இயல்பான ஒன்று. ஆனா பசி தாகத்தை விட கடுமையானது. பசினா பொறுத்துக்க முடியும் கொஞ்ச நேரத்துக்கு, தாகம் எடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்க முடியும். ஆனா பாலியல் உணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு உணர்வுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை விட இந்த உணர்ச்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இயல்பானதுதான். ஆனால் அதை தவறாக பிரயோகிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் விபரீதமாக போகும். அதனாலதான் மார்க் என்ன செய்யுதுன்னா ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு வடிகாலை அதுக்கு கொடுக்கும். அனுமதிக்கப்பட்ட வடிகால், அந்த வடிகால் தான் திருமணம். எனவே ஒரு மனிதன் திருமணம் முடித்துக் கொள்ளும் போது தன்னுடைய தீனை அவர் பாதுகாக்கிறார். மார்க்க ரீதியாக மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்கும். மார்க்க அனுமதிச்ச வழியில மட்டுமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கும். அது ஆணோ பெண். அப்ப தீன் பாதுகாக்கப்படுவதற்கு அது முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஒரு மனுஷன் தன்னுடைய தீனை காப்பாற்றிக்கிறது அது ஒரு தனி மனித விஷயம். அதே போல கற்பொழுக்க பாதுகாப்பு அதுவும் கிடைக்கிறது. இஸ்லாம் கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும் தான் சொல்லல, ஆணுக்கும் கற்பு. அவனும் ஒரு தீய பார்வை பார்க்கும் போது அவனுடைய கற்பை இழந்துவிடுகிறான். தீய பார்வை பார்க்காமல் அவனை கட்டுப்படுத்துவதற்கு அவனுடைய இல்வாழ்க்கை அவனுக்கு உதவி செய்யும். என்ன செய்யறாங்க, வெளியில போறாங்க, ஒரு பெண்மணி அந்த பெண்மணியுடைய முகத்தை பார்த்துறாங்க, நேரம் வீட்டுக்கு வந்தாங்க. மனைவி வீட்டு இல்ல நடக்குது, அவங்கள்ட்ட இருக்கிறதா இவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு அனுமதிக்கப்பட்டது இங்கே இருக்கிறது, அனுமதிக்கப்படாதபடி உன்னுடைய உணர்வுக்கு நீ வடிகால் தேடக்கூடாது. அப்போ கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த திருமணம் என்பது ஒரு முக்கியமான வடிகாலாக அமைந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, பைன்னஹு அபத்துல் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ். அது பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பை காக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். சரி, சமூக காரணம் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சமூக காரணங்கள் வச்சுக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க, யாரோட சொன்னாங்க சந்ததிகள் இருக்கோம்னா ஒரு சமூக காரணம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கியாமத் வர வரைக்கும் மனித சமூகம் இருக்க வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலா. கியாமத் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், மனுஷன் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சரி, மனித உற்பத்தி எப்படி நடக்கும்? தொடர்ந்து திருமணம் நடந்துட்டு தான் இருக்கும். இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் படி ஒரு குழந்தை பிறப்பு என்பது திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் பிறக்க முடியும். மற்ற உறவுகள் பிறந்தால் அந்த பிறப்பு என்பது உள்ள வேற விஷயம், பாவம் அது வேற. ஆனா அந்த பிறப்பை மாற்றும் தவறாதான், பிறப்பை மாற்றும் தவறாதான். அதுக்காக அந்த ஆளை தரக்குறைவா நடக்கணும் அது கிடையாது, அது வேற விஷயம். ஆனா அந்த பிறப்பை தவறாக, புரிஞ்சுங்களா? சாமி மதப்படி நம்மளாம் நிறைய பேர் சாமி மதப்படி விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பெற்றவர்கள் இடையில உறவு கிடையாது, பெற்றவர்கள் ஒரு உறவு கிடையாது, பாப்பா அம்மா உறவு இல்லை. உறவு கிடையாது, சார்பதம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இமாம்கள் இந்த விஷயத்தை தெளிவா இருக்காங்க. அப்போ திருமணத்தின் மூலமாக மட்டும் பிறந்தால் மட்டும்தான் அது சரியான பிறப்பாக இருக்க முடியும். மற்ற எந்த வகையில் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டெஸ்ட் டியூப் பேபிக்கு போவாங்க. டெஸ்ட் டியூப் பேபிக்கு போறாங்க பாத்தீங்களா, சோதனை குழாய் குழந்தை அதுக்கு போறாங்க. அந்த சோதனை குழாய் குழந்தையில நிறைய மாடல் இருக்கு. அதுல ஒரே ஒரு மாடல் மட்டும்தான் அனுமதி, அதை கூட செய்ய வேண்டாம் சொல்றோம். ஒரே ஒரு, அதாவது அந்த கணவனின் விந்தணுவை எடுத்து
அந்த மனைவியின் கருப்பைக்குள் செலுத்தி பிறக்க வைக்கக்கூடிய குழந்தை. புரியுதுங்களா? ஆனா நீங்க சோதனை குழாய் குழந்தைன்னு போயிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய விதம் எடுத்து யாரோ ஒரு பொம்பளைக்குள்ள வச்சுருவாங்க அல்லது மனைக்குள்ள வச்சுருவாங்க. அதெல்லாம் தப்பான பிறப்பாய். சோதனை குழாய் குழந்தையில இந்த மாதிரி அவலங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுல ஒரே ஒரு முறை மட்டும் தான் அனுமதி. ஆனா அது கூட என்னன்னு கிடையாதுன்னா நம்ம உசிதமில்லைன்னு சொல்லுவாங்க. உசிதமில்லைன்னு சொல்லிடுவோம். அந்த மனைவியுடைய கருப்பைக்குள் அந்த கணவனுடைய விந்தை எடுத்து செலுத்தணும். அதுவும் உடனே நடந்தாலும் என்ன செய்வாங்கன்னா டெஸ்ட் பண்ணதுக்குலாம் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. அந்த வச்சிருக்கிறதுல கூட ஒன்று ரெண்டு தான் கலந்துடக்கூடாது, மாறிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மனைவியினுடைய கருப்பைக்குள் அந்த கணவனுடைய விந்தனும் செலுத்தப்பட்டு பிறந்தால் மட்டும்தான் அதுல மட்டும்தான் அனுமதி. வேற எந்த அனுமதி இல்லை. இது ஏன் இது நம்ம இப்படி சொல்றோம்னா இஸ்லாத்துல திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் குழந்தை பிறக்க முடியும்னு அல்ல நமக்கு அனுமதி. அப்ப எனவே மறுமை நாள் வரைக்கும் சந்ததி பெருக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? திருமணம் வந்துட்டே இருக்கும். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய தாய் தந்தை நான் இருப்பதற்கு காரணம், என் தந்தை தாய் இருந்ததற்கு அவர்களுடைய தந்தை தாய் இருந்ததற்கு காரணம். இப்படியே என் பிள்ளை இருக்கிறான்னா நான் இருக்கணும், என் பிள்ளைக்கு சந்தை இருக்கணும்னா என் பிள்ளை என்ன செய்யணும், இப்படியே கடைசிக்கு போகணும். எனவே ஒரு மனித இனத்தின் மனித சங்கிலியின் தொடர்ச்சியை காப்பாற்றுவது திருமணம். திருமணம் எவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, திருமணத்தை சமூகத்தினுடைய உதாரணமாக ஆக்கியிருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, தாய்மை உணர்வு, தந்தை உணர்வு, சகோதர உணர்வு எப்படி வரும்? ஒரு பிள்ளை ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்தாரு, புள்ளன்னு சொல்றாரு. அந்த புள்ள இவரை பாப்பான்னு சொல்லும். ஆனா உண்மையான தாய்க்கும் உண்மையான தந்தைக்குரிய அந்த பாசம் புள்ள பாசம் ரெண்டு பேரும் கிடையாது. வருமாங்க? ஒரு காலம் ஒரு காலத்தை பிரிஞ்சு வச்சுட்டேன், அந்த நெருக்கம் வருமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணாமலை செட்டியார், சிதம்பரத்தில் அண்ணாமலை செட்டியார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவனுடைய சொத்தை ஃபுல்லா பிடிக்கிட்டு அவன் பையன் விட்டான். யாருன்னு பார்த்தா அவன் பையன் வளர்ப்பு பிள்ளை, யாரு சொந்த பிள்ளை இல்லை, வளர்ப்பு பிள்ளை. அவளை சுத்தி பிடிக்கிட்டான். ஒரு காலம் இல்லாவிட்டாலும் ஒரு காலம் அவன் எவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்த்திருந்தாலும், எவ்வளவுதான் சீராட்டி பாராட்டி வளர்த்திருந்தாலும், நம்முடைய சொந்த பிள்ளை இல்லை என்றால் ஒரு நேரத்தில் சொந்த பிள்ளையே நீங்க யார் நான் யாரும் கேட்டு போறலாம். அப்படி இருக்கும்போது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, தந்தை உணர்வு, சகோதர உணர்வு, பிள்ளை உணர்வு, இந்த உணர்ச்சியெல்லாம் வரணும்னா குழந்தை பெற்ற முடியும். குழந்தை பெற்றாதான் முடியும். அதுலேயும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பிள்ளைகளாவது பெற்றாதான் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா உறவுகளும் கிடைக்கும். எல்லா உறவுகளும் கிடைக்கும். தாய் மாமா வேணும், சாச்சா வேணும், பெரியப்பா வேணும், சின்ன மாமா வேணும்னு வச்சுக்கங்களேன். என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பிள்ளையா இருந்தாதான் எல்லா உறவும் சேர்த்து கிடைக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் பிள்ளை இருக்காங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான். நிறைய உறவு மறந்து போச்சு பிள்ளைகளுக்கு, அந்த உறவே கிடையாது பிள்ளைகளுக்கு. அப்படி ஆகி போச்சு. என்ன காரணம்னா எல்லாத்தையும் கூட எல்லாத்தையும் பார்த்து நாமளும் அப்படி மாறி சொல்ல என்ன சொன்னா, நிறைய குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான குடும்பங்கள் இருந்து பொண்ணெடுக்க மாப்பிள்ளை எடுக்க அப்படி எடுங்க. நாம என்ன நினைச்சோம்னா குழந்தை பிறகுங்கிறது ஒரு பெரிய பொருளாதார கஷ்டமான ஒரு விஷயம் நினைச்சோம். உலகம் அப்படி கொண்டு போயிட்டான். ஒரு பிள்ளை பிறந்தாலும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. கரு பிடித்ததிலிருந்து குழந்தை பிறகு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாயிடும். டாக்டர் இதெல்லாம் சரி. குழந்தை பிறகுங்கிறது ஒரு சந்தோஷமான அனுபவம். ஆனா அதை இன்னைக்கு ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நவீன மருத்துவம் கொண்டு வந்து நிறுத்தின இடம் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு நாள் இருந்துச்சு, ஊருக்கு 2 மருத்துவ வச்சிருப்பாங்க. அது ஊர்லயே பெரிய பொம்பளைங்க இருப்பாங்க. அவங்க பிரதம பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒண்ணு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேரு பாத்ரூம் போற இடத்துல குழந்தை பெற்றிருக்காங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. ரொம்ப இலகுவா நடந்து கொண்ட ஒரு விஷயத்தை தான் இந்த நவீன மருத்துவம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயமாகும், அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாக ஆக்கி விட்டுச்சு. சில பேர் வந்து அது வேற விஷயம். பாவத்துல எல்லா உணர்வுகளும் எல்லா உறவுகளும் கிடைக்கணும்னா திருமணம் தான் வழியாகும். இப்படி பல்வேறு முக்கியமான காரணங்கள், சமூக காரணங்கள் இந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கும். அதே போல பாருங்க, மன அமைதி.
முறையான இல்லற உறவு யாருக்கு இல்லையோ அவங்க ஒரு விதமான பதட்டத்தில் எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய பார்வை குறுநிலை பார்வையாக இருக்காது, பார்வை மேய்ந்து கொண்டே இருக்கு, எதையுமே ஒரு மாறியாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வீட்டுக்குள் இல்லத்திற்குள் முறையான தாம்பத்தியம் என்கின்ற திருப்தி அடைந்தவர்கள் அவங்க பெரும்பாலும் மரியாதையாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் மனசுக்குள்ள குடி வைக்கிற அந்த மன அமைதி, திருமண வாழ்க்கையில உங்களுக்கு மன அமைதி இருக்குது நல்லா இருக்கும். அப்ப யாருக்கு அந்த உறவு திருப்திகரமாக இருக்குமோ அவர்கள் மிகவும் இயல்பான அமைதி இருப்பாங்க. அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கலையோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விதமான மன பதட்டத்திலும் மனக்குழப்பத்திலுமே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைதி அவர்கள் அல்லாஹ் திருமணத்தில் வைக்கிறேன். அப்ப இதையும் மனித சமூகம் அடைய வேண்டும் என்பது திருமணத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஆக இப்படி பல்வேறு சமூக காரணங்கள் இதற்கு இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்த சப்ஜெக்ட் நான் வந்துடுறேன். அடுத்த சப்ஜெக்ட்ங்கிறது எப்படி பிள்ளைகளை மாப்பிள்ளை பொண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. நீங்க பெரும்பாலும் நீங்க பெற்றோர்கள் இருக்கிறதுனால நான் நேர பெற்றோர்களுடைய பார்வையில அப்படி போயிடலாம். நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறதா இருந்தா அல்லது நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை தேடுறதா இருந்தா எந்த அளவு ஒருபடி தேடணும். இதுல மிக முக்கியமான விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பொருத்தமான வரனை தேட வேண்டும். பொருத்தமான வரன், நமக்கு பொருத்தமான வரன் அல்ல, நம்ம பிள்ளைக்கு பொருத்தமான வரன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் இன்னைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடினாலும் சரி, என்ன செய்யறோம்னா நமக்கு இணையாகத்தான் தேடுறோம். நம்ம பிள்ளைக்கு இணையாக தேடுறோம். எனக்கு தெரிஞ்சவங்க, என் கூட படிச்சவன், என்னுடைய பிசினஸ் கொலீகு அல்லது எங்க குடும்பத்துக்கு வேண்டிய ஆளு, இந்த ஃபார்மட்ல தான் அந்த பொண்ணை பொண்ணு எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணவே தெரியல. இல்ல அந்த புள்ள நல்லா படிச்ச பொண்ணு, நல்ல ஓதன பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, சபநாகரிகம் தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிறதுனால எடுக்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம தெரிந்த வீட்டுல, பழக்கமான வீட்டுல, நண்பர்களுடைய வீட்டுல பொண்ணு எடுக்க வேண்டாம்னு சொல்ல வரல. அதை மூணாவது நாலாவது விஷயமாக வச்சுக்கிறோம். முதல் விஷயமாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஊர்கள் இருக்கு, அந்த ஊர்ல சொந்தத்தில் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை ஊர். ஆனால் சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக பொண்ணு எடுத்தோ பொண்ணை கொடுத்தோ அந்த மாதிரி செஞ்சவங்க, அந்த பொண்ணு உனக்கு விருப்பமாப்பா இல்ல அந்த பையன் உனக்கு விருப்பமாப்பா அப்படின்னு பொண்ணுடைய கேட்கறதுல மாப்பிள்ளையும் கேட்கறது. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. தலாக்களை நின்ன உறவுகள் கிடையாது. எனக்கு எது பெரிய பிசினஸ் ஃபேமிலி, பெரிய பிசினஸ் ஃபேமிலி, அவன் குடும்பத்தில் தலாக். என்னன்னா சொந்த தாய்மாமா பிள்ளைங்க, சரிடா தாய்மாமா பிள்ளை தரடா, எந்த கேட்டு கல்யாணம் முடிக்கல, இந்த பொண்ணு வேணுமான்னு கேட்கல, என் பாப்பா வேணும்னா செஞ்சாங்க, எனக்கு விருப்பமான கேட்கவே வார்த்தை சொன்னா அந்த பையன். அந்த அந்த குடும்ப பிரச்சனை நாங்க போய் செஞ்சோம், அந்த குடும்ப பிரச்சனையை பேசணும். அந்த பையன் சொன்ன வார்த்தை, என் பாப்பா அம்மாவும் வேணும்னு வச்சாங்க, என்கிட்ட கேட்கலையே. அதுதான் முதல்ல சொல்றேன், வரனை தேடுங்க, உங்களுக்கு ஏற்றதில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றது. அவங்களுக்கு என்ன செய்யணும், விருப்பம் இருக்கிறதா முதல்ல கேளு. இப்படி சில சில நேரங்களில் பிள்ளைகள் ஒரு பொண்ணு மேலையோ அல்லது ஒரு பையன் மேலையோ விருப்பத்தை தெரிவிக்கலாம். தயவுசெய்து தப்பாட்டுக்காது. எல்லை மீறாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொன்னா தயவுசெய்து பெற்றோர்களாக நாம் கன்சிடர் பண்ணுங்க. அதை கன்சிடர் பண்ணுங்க. நாம அதை கன்சிடர் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கங்க, பிற்காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு கடுத்துப்படியாக நம்ம பண்ணிடுவோம். பிற்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதி என்ற சூழ்நிலையை நமக்கு உருவாக்கும். தயவுசெய்து கன்சிடர் பண்ணுங்க. தப்பான சூசிக்காக இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், சொல்லி புரிய வைக்கணும். தப்பான சூசிக்கா இல்ல, உன்னுடைய தேர்வு தவறு, என்னென்ன காரணம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படி தவறாக இல்லாத பட்சத்தில் தயவுசெய்து அவருடைய விருப்பத்திற்கு மதிப்பு. 18 வயசு வந்தா ஓட்டு போடலாம்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லிருச்சு. நாமளும் என்ன செய்யணும், நம்ம 12 வயசு வந்தாலே தொகை சொல்லுவோம். நம்மகிட்ட மேஜர் வயசு எத்தனை, 13 வயசு தான். 13 வயசுலயே ஆம்பளை மேஜர் ஆயிடுறாங்க. இன்னைக்கு 7வது படிக்கிற பிள்ளை 6வது படிக்கிற பிள்ளை வயசு வந்துருக்கு.
11 வயசு 12 வயசு தான் மேஜர் ஆயிருக்கு. இப்ப தொழுகை கடமையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் மேஜர் இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் தயவுசெய்து அந்த விருப்பத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விருப்பம் தவறாக இருந்தால் அது தவறுங்கிறத நீங்க தயவுசெய்து ரொம்ப ஏற்கும். அதுக்கு பிறகு முடிவு பிள்ளைங்க வந்து தோல் வரைக்கும் வளர்ற வரைக்கும் தான் நம்ம பிள்ளை. தோலுக்கு வளர்ந்துட்டான்னா அவனுக்கு பேர் எடுது. தோலுக்கு வளர்ந்துட்டா அவனுக்கு பேர் தோழம் தான். தோழம் தான் என்ன செய்யணும், அவனை ட்ரீட் பண்ணணும். அந்த ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறத தயவு செய்து நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. அடுத்து அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது நம்ம பிள்ளை நம்ம தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா, மாப்பிள்ளை வந்து ஒத்த தனியா இருக்கிற வீட்டை தேடும். தன்னந்தனியா இருக்கிற வீட்டை தேடுது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது என்ன தேடுதுன்னு சொல்லிட்டோம்னா, மாப்பிள்ளை மட்டும் இருப்பார் பாருங்க, அந்த வீட்டுல மாப்பிள்ளை தேடும். அதாவது